திருப்பத்தூர் மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி பவர் கிளாஸஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்னால் போட்டுன்னு போக முடியல, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. சரி, அதனால் போன வாட்டி லென்ஸ் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க. பவர் கிளாஸ் வாங்கினாக்கா லென்ஸும் வந்து ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அது போடலாமா, அது சேஃபாக இருக்குமா அப்படின்ட்டு. அதனால் நான் இங்கேயே வந்துட்டேன். இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வாங்க. வணக்கம் சார். சார், நான் இந்த மாதிரி பவர் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொன்னீங்களா, இந்த மாதிரி கான்டாக்ட் லென்ஸும் ஃப்ரீன்ட்டு. சார், அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார். சரி, இந்த ஆஃபர்ன்றது நாங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க, ஒரு 4 ஆஃபர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஃபரை நாங்கள் ஃபீல் பண்ணுறது கான்டாக்ட் லென்ஸ் தான். ஓகே. இப்போ நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கான்டாக்ட் லென்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க. நான் ஆஃபரை பற்றியும் சொல்கிறேன், உங்களுக்கான கான்டாக்ட் லென்ஸ் பற்றி டவுட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபர் நாங்கள் ஏன் ரன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கான்டாக்ட் லென்ஸ் போகணும்னு ஆசை இருக்கும் சார். ஆனால் அது வாங்கிட்டு போடலாமா வேண்டாமா, எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்டர்ப் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. நாங்கள் ஃபஸ்ட்லாம் கான்டாக்ட் லென்ஸ் போட்டு வரவங்களுக்கு போகணும்னு நினைக்கிறது வந்து 1 டே கான்டாக்ட் லென்ஸ் ட்ரையல் கொடுப்போம். 1 டே கான்டாக்ட் லென்ஸ் வந்து ட்ரையல் மாதிரி கொடுத்துருவோம் சார். அது மார்னிங் ஒரு 10-10:30 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நைட் அவங்க படுக்கும்போது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். இது வந்து எப்படி கான்டாக்ட் லென்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுறதுக்காக. அப்புறம் நான் யோசிக்கும் போது அந்த ஆஃபர்ஸ் டிசைன் பண்ணும்போது ஓகே, இது 1 மந்த்துக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். அவங்களுக்கு ஸ்பெரிக்கலாக இருந்தாலும் சரி, ஆஸ்டிக்மேட்ஸும் டாரிக்காக இருந்தாலும் சரி, 1 மந்த்துக்கான கான்டாக்ட் லென்ஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லதாக போச்சு. இது மூலிமா நிறைய பேர் இந்த டவுட்ஸும் கிளியர் ஆகிடும். நீங்கள் சொல்லுங்கள் சார், எந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது? சார், இப்போ வந்து கான்டாக்ட் லென்சஸ் வந்து என்னால் நிறைய இடத்துக்கு வந்து போக முடியல சார். இந்த ஸ்பெக்ஸ் போட்டுட்டு கான்டாக்ட் லென்சஸ் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. சரி, அது வந்து போட்டால் சேஃபாக இருக்கும், அது பார்த்து படுத்துன்னு தூங்கலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் கண்ணுக்குள்ளே எங்கேயா போய் மாட்டிக்குமான்ற மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஓகே சார், கான்டாக்ட் லென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப கம்மி தான் சார். கான்டாக்ட் லென்ஸ் நீங்கள் போட்டு தூங்கலாம்னா கண்டிப்பாக தூங்கலாம் சார். இப்போது சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குங்க சார், நீங்கள் 27-28 டேஸ் வந்து கண்டினியூஸாக கான்டாக்ட் லென்ஸே போட்டுக்கலாம். பட் நம்ம இந்தியன் டெம்பரேச்சர் பொல்யூஷன்ஸ் இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம், அட்லீஸ்ட் நைட் படுக்கும்போது மட்டும் நம்ம கான்டாக்ட் லென்ஸ் கழட்டி வைக்கலான்ற மாதிரி இருக்குது. கண்ணுக்குள்ளே போயிடுமானா போகாதுங்க சார். நீங்கள் கண்ணை மூடிட்டு தூங்கினானா மதி தூங்கலாம், ஒரு 1 hour 2 hour தூங்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இடிமா ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு, அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இல்லை இது ஆக்சுவலாக. மற்றபடி கண்ணுக்குள்ளே போயிடும் அப்படிலாம் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. சில பேருக்கு இன்னும் டவுட்ஸ் வரும், நான் வண்டி வேகமாக ஓட்டும் போது காற்றுல கான்டாக்ட் லென்ஸ் பறந்துருமான்னு சொல்லிட்டு. ஆமாம் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 80+ கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போனால் சார் வாய்ப்புகள் உண்டு. அது கூட எல்லாருக்கும் நடந்துராது. டஸ்ட் விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. டஸ்ட் விழுந்துட்டா கம்ப்ளைண்ட் தான் சார், அதை எடுத்துகிட்டு தான் வைக்கிற மாதிரி ஆகிடும். பட் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரு சன்கிளாஸ் பயன்படுத்திக்கலாம்ல. கான்டாக்ட் லென்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அது மாதிரி ஒரு சன்கிளாஸ் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக. வேறு என்ன டவுட்னாலும் கேளுங்க. வேறு இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது சார்? நிறைய கலர்ஸ் என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறீங்க. என்ன இது எப்படி சார்? இந்த கான்டாக்ட் லென்ஸ் வந்து எப்படின்னாங்க சார், எவ்வளோ நேரம் போடுறீங்க, எந்த மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வேணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் தான் சார் டிசைட் பண்ணுது உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்லி லென்ஸ் ஒரு 8 to 10 hours நீங்கள் கம்ஃபர்டபுளாக போடலாம். அதுக்கு மேலே போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும் கண்ணு. ஸோ இதெல்லாம் மந்த்லி லாஸ்டிக் மேட்ஸும், இது கூப்பரேஷன், இது பாஷன்லாம், இந்த மாதிரி கலர் லென்ஸு. சில பேருக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் பவர்லாம் இருக்கும், 20-24 இருக்கும். இந்த மாதிரி பவரோட நாங்கள் கான்டாக்ட் லென்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. கூப்பரேஷனில் வருது. இப்போ ரீசெண்டாக ஒரு கஸ்டமரோட ஆக்சுவலாக இந்தியாவில் அவைலபிள் இல்லை. ரீசெண்ட் டேஸ்லோட பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பவராக இருந்துச்சு. அது இந்தியாவில் கொஞ்சம் ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு கண்ணுக்கு மட்டும்தான் அவைலபிள். இன்னொரு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பவரை நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. நாங்கள் அதை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு யூகேல தான் இருக்குன்னு சொன்னாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு கண்ணுக்கு வந்துடுச்சு. இன்னொரு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 days வந்துடும். 30 days யூகேலேருந்து வர வச்சு கொடுத்துட்றோம். எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம் சார். எனக்கு தெரிஞ்சு எதுவும் ஒரு இல்லை அப்படின்ற மாதிரி எதுவும் நாங்கள் ஃபேஸ் பண்ணல. மேக்ஸிமம் நான் ஒர்க் பண்ணதே பாஷன் லாமன்றதுனால கான்டாக்ட் லென்ஸை பற்றி எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குங்க சார். சர்வீஸ் பார்ட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்டாக்ட் லென்ஸ் நீங்கள் ட்ரையல் கொடுக்குறோம். ட்ரையல் நீங்கள் போட்டு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணிவிட்டு சேல்ஸ் பேக்குள்ளே போகும்போது ஏதோ நீங்கள் கிரிட்டிக்கலாக எதனா ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது நம்ம வந்து சர்வீஸ் கொடுங்கன்னு பார்த்துக்கலாம். சம் எக்ஸ்டென்ட் நீங்கள் போடுற லென்ஸ் வந்து நாளைக்கு ஒரு 2வது பேர் ஓப்பன் பண்ணுறீங்க, எனக்கு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, எனக்கு அது அலர்ஜியாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை கம்பெனிக்கிட்ட சொல்லி மாற்றியும் கொடுத்துக்கலாம். கான்டாக்ட் லென்ஸ்லாம் எவ்வளோ நாள் சார் யூஸ் பண்ணலாம்? சார், இந்த கான்டாக்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் சார். இது வந்து உங்களுக்கு 1 day யூஸ் வந்துடும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, இது வந்து 0 பவரில் தான் வரும் உங்களுக்கு. பவர்லேயும் வருது. இப்போ இது வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபங்க்ஷன் காலில் போயிட்டு சங்கலை யூஸ் பண்ணி தூக்கி போட்டோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். மற்றபடி பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டிஸ்போசபிள், பைவீக்லி, மந்த்லி, குவார்டர்லி, இயர்லி, இந்த மாதிரி செக்ரிகேஷன் நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல் பேஸ் பண்ணி எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலான்றது இருக்குது. இப்போ இதெல்லாம் பாக்ஸ் வாங்கின்னு வச்சுங்க. இப்போ சில பேர்லாம் வந்து நான் ரெகுலராக போட மாட்டேன், நான் வாங்கி வச்சிட்டேன்னா எனக்கு வேஸ்ட்டாக தானே போகுது, நான் சும்மா லென்ஸ் கேஸில் தானே வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது என்னன்னா, ஒரு பேர் எடுக்கிறீங்க, அன்னைக்கு காலையில் யூஸ் பண்ணுறீங்க, தூக்கி போட்டு போகிறீங்க. மறுபடியும் எப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு 3-4 years செல்ஃப் லைஃபும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கிரம் நடக்காது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
ப்ரைஸிங் ப்ளஸ் ரொம்ப கம்மி விலையிலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஷன்லாம்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து 400 rupees 380 சம்திங் வரும். இது உங்களுக்கு 3 லென்ஸ் இருக்கும். ஸோ 2 பாக்ஸ் வாங்கினா உங்களுக்கு விச் இஸ் அரௌண்ட் 750K பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கான லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் ஹையர் எண்ட் வரும். இது வந்து ஆஸ்டிக் மேடிசம் பியூர் விஷன் 2 நான் சொன்ன மாதிரி தான் டெய்லியிலேருந்து இயர்லி வரைக்கும் இருக்குது. மெட்டீரியல் பேஸ்டு சார். அகெயின் உங்களுக்கு பாலிமிகான், ஹைட்ரஜல், ஹைப்பர்ஜல், சிலிக்கான் ஹைட்ரஜல் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கான பெனிஃபிட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். மக்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். காண்டாக்ட் லென்ஸில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்றதை இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் ஏதாச்சும் நிறைய டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், இங்கே இருக்கிறவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க்யூ.